எனக்கு முடியல. நான் போய் தொண்டை நினைச்சிட்டு தான் வருவேன். டேய் கண்ணா, உனக்கு காஃபி வேணுமாடா? ஆமாம்மா வேணுமா. நான் என்ன அவருக்கு வயிறு தான் செய்யும். வா போலாம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க சார். டேய் மொத்தமா ஏறா. ஓகே. டேய் சேரெல்லாம் நல்லா தொடச்சு போடுங்க. சரிங்க சார். சுப்பு அக்கா, என்ன ஏற்பாடெல்லாம் சரியா நடக்குதா? எல்லா ஏற்பாடும் பக்காவா இருக்குக்கா. நம்ம ஆளுங்க எல்லாம் தயார் நிலையில இருக்காங்க. இதை பாருக்கா, நம்ம நினைச்ச மாதிரியே ராஜாராம் வீட்டு கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தி வைக்கிறோம். பாத்துக்கோ சுப்பு, புத்திசாலித்தனமா பிளான் போட்டு கொடுத்துருக்கேன். ஒரு இடத்துல கூட சொதப்பிடக்கூடாது. அந்த அவந்திகா கழுத்துல அவங்க அப்பா பார்த்த மாப்பிள்ள தான் தாலி கட்டணும். பாத்துக்க. இந்த பார் சுப்பு, அம்மா சொல்றதா நடக்கணும். கண்டிப்பா அதான் நடந்தாகணும். காசை தண்ணியா செலவு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு மட்டும் 10-15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேய், எல்லாம் நம்ம பணம்டா. நமக்கு வர வேண்டிய பணம். நல்ல செலவழிக்கட்டும். எத்தனை செலவழிச்சாலும் இந்த கல்யாணம் நடக்க போறது இல்லையே. நாம சந்தோஷமா நின்னுக்கிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்போம். சுப்பு, அப்ப நாங்க நிம்மதியா கிளம்பலாம்ல? அக்கா சந்தோஷமா போக்கா, நான் இருக்கேன்ல. நான் கவனிச்சுக்கிறேன்க்கா எல்லாத்தையும். நீங்க போங்கக்கா. சரி சரி வரோம். குயிக்கா பண்ணுங்க அக்கா, கொஞ்சம் குயிக்கா பண்ணுங்கக்கா, நிறைய வேலை இருக்கு. ஆமா, எங்க இன்சார்ஜ் யாரு? நான் தான் மேடம். ஏதாவது கம்ப்ளைண்டா? கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டுக்காக வந்தேன். ஆமா, நான் யார் தெரியுமா? நான் தான் மாப்பிள்ளையோட அத்தை, தாய் மாமா வைஃப். சொல்லுங்க மேடம். இதெல்லாம் மேற்பார்வை பார்க்கறது ஏன் வேலை. சரிங்க மேடம். சரி சரி, நைட்டுக்கு என்ன ஸ்பெஷல்? ஆனியன் மசாலா போட்டு ஊத்தாப்பா மாதிரி போடுறேன் மேடம். சப்பாத்தி ரோல் போடுறேன் மேடம். அதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிருக்கோம். தனியா நான் போட்டு அதுக்கு பாலக் குருமா ரெடி பண்ணிருக்கோம். அப்புறமா வந்து அதெல்லாம் இருக்கட்டும். ஸ்வீட்ல என்ன ஸ்பெஷல் இருக்கு? அதுவா, ஸ்வீட்ல கிட்டத்தட்ட 30 வெரைட்டி இருக்கு மேடம். ஐஸ்கிரீம்ல மட்டும் 10 ஃபிளேவர் இருக்கு மேடம். மசாலா பால் தனியா வேற ரெடி பண்ணிருக்கோம். பிரமாதம். அப்புறம் பாதாம் கீர் அது கூட. சரி சரி மேடம், அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? வெரைட்டிக்கு ஒரு 5 கிலோ எடுத்து இதுல தனியா பேக் பண்ணி வச்சிருங்க. எதுக்கு மேடம்? அதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? எங்க குடும்பத்துல ஒரு சம்பிரதாயம் இருக்கு, அதுக்கு தான். அது என்ன சம்பிரதாயம் மேடம்? ரொம்ப கேள்வி கேக்குறானே. யோ, ஒவ்வொன்னா நோய் நோய்னு கேள்வி கேட்காத, சொன்ன வேலையை செய். இல்ல, என்ன சம்பிரதாயம் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணலாம். அதுக்கு தான் மேடம். யோ, இது ஸ்பெஷல் சம்பிரதாயம் யா. சில சொந்தக்காரங்க குடும்பத்தோட வர முடியாம இருக்கும். குடும்பத்துல யாராவது ஒருத்தர் மட்டும் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வீட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுங்கன்னு ஸ்வீட்டை கொடுப்போம். போதுமா? அப்படிங்களா? அப்போ எல்லா ஸ்வீட்ஸும் தனித்தனியா பிளாஸ்டிக் கவர்ல பேக் பண்ணி கொடுத்துட்டுமா? அதெல்லாம் வேணாம், நான் தான் பெட்டி கொண்டு வந்திருக்கேன்ல. இங்க பாருங்க, வெரைட்டிக்கு 5 கிலோ வேணும். முக்கியமா எடை குறையவே கூடாது. அட்டைப்பெட்டி எடுத்து கொடு தனுஷ். இந்தாங்க அம்மா, கேரட். உனக்கு இல்லாததா செல்லும்? வா. ஹலோ மிஸ்டர், நீங்க யாரு? என்ன ஈவ் டீசிங் பண்றீங்களா? எது ஈவ் டீசிங்கா? டேய், ஜான் ஒயர் இருந்துகிட்டு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற. யாரா நீ? ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு சொல்லுங்க. எங்களையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீங்க. இந்த மூஞ்சிய நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. நானும் தான் உங்களை எங்கேயோ பாத்திருக்கேன். ஆனா எங்கன்னு தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. அம்மா, உனக்கு ஞாபகம் இல்லையா? இந்த அங்கிள் தான் பெருமூச்சு ஆண்டியோட மருமகன். கண்ணங்கல் கல்யாணத்துல நாம தான் இவரை பார்த்தோமே, மறந்துட்டீங்களா? கரெக்ட் கரெக்ட். இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுங்க. அப்ப நீங்க யாரு? நான் தாங்க நடராஜோட தாய் மாமா வைஃப் சுசீலா. இது என் பையன் தனுஷ். நைஸ் டு மீட் யூ. நான் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எல்லாம் கை கொடுக்க மாட்டேன். பையன் ரொம்ப சூட்டிங்கா இருக்கானே. அப்போ நீங்க வைத்தியோட வைஃப்? ஆமா, என்னமோ ஸ்வீட் சம்பிரதாயம் அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. ஆனா நான் கேள்விப்படாத சம்பிரதாயமா இருக்கே.
ஐயோ இவனும் கேட்டு தொலைச்சிட்டானா? அது வந்துங்க எங்க குடும்பத்துல அந்த சம்பிரதாயம் இருக்கு. ரொம்ப முக்கியமான சம்பிரதாயம். ஓ, அப்போ கல்யாணத்துக்கு வராதவங்களுக்கு வெறும் ஸ்வீட் மட்டுமா இல்ல சாப்பாடும் கொடுத்து விடுவீங்களா? வெறும் ஸ்வீட் மட்டும்தான். ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அதை ஏங்க கேக்குறீங்க? இங்க காப்பியும் சரியில்லை, போண்டாவும் சரியில்லை. அதான் இந்த கிச்சன் இன்சார்ஜ புடிச்சு 4 டோஸ் விட்டு போலான்னு வந்தேன். விடுங்க விடுங்க விடுங்க, இந்த பின்னாடி தான் நிக்கிறாரு. மேடம் பேக் பண்ண சொல்லிட்டேன் மேடம். ஒரு 5 நிமிஷத்துல கொண்டு வந்துருவாங்க. ஓகே ஓகே. ஹலோ ஹலோ, என்ன? நீங்க தான் இந்த சமையலுக்கு இன்சார்ஜா? ஆமா. என்னைய போண்டா போடுறீங்க? என்ன போண்டா போடுறீங்க? புளியங்கொட்டை சைஸ்ல போட்டா அது பேர் போண்டாவா? சார் அது மினி போண்டா. அந்த சைஸ்ல போட்டாதான் முருகல் அதிகமா இருக்கும். ஓ, மினி போண்டாவா? மினி போண்டாவாமா? ஏய்யோ, அதெல்லாம் சொல்லிட்டு போடுறது இல்லையா? ஆமா ஆமா, அந்த காஃபி ஒரு மாதிரி டேஸ்டா இருந்துச்சே. சார் அது சுக்குமல்லி காஃபி சார். அது அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு திக்கா காஃபி வேணும்னா என்கிட்ட தனியா கேட்டுக்கலாம்ல சார். எந்த பால் போட்டாலும் சிக்ஸர் அடிக்கிறானே, வேற என்ன கேள்வி கேட்கலாம்? சார் சார் சரியான இம்சி அரசனா இருக்கான். அதாவது பயந்துட்டு போயிட்டானா சுசீல? எங்க எல்லாம் என்னடா இது? நம்மளை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்களே. சத்திய சோதனை. நமக்குன்னு வந்து வாய்க்குதுங்க பாரு, அவன் சட்டையும் மண்டையும். அதுக்கு ஏமா கீழே துப்புற? அந்த ஆள் மூஞ்சில துப்பி இருக்கலாம்ல. அவன் மூஞ்சி ஏற்கனவே அப்படிதான்டா இருக்கு. அம்மா, அந்த பெருமூச்சு ஆண்டி எல்லா விஷயத்திலயும் ரொம்ப விவரமா இருப்பாங்கல்ல. அவங்க பொண்ணுக்கு போய் இப்படி ஒரு டுபாக்கூர் மாப்பிள்ளைய கட்டி வச்சிருக்காங்க. அவ பேராசைக்குதான் மாப்பிள்ள டுபாகூரும் பிறந்திருக்கே ஒரு குடிகாரன். அப்படிப்பட்ட குடும்பம். டேய், நமக்கு எதுக்குடா அந்த பேச்சு? நம்ம வந்து வேலையை பார்ப்போம். வா வா வா. சரிம்மா. டேய் கண்ணா, அந்த குடும்பம் வந்துருச்சுடா. சேலை துணிமணிலாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வஞ்சகம் இல்லாம போய் ஒரு ஆர்த்தி எடுத்து வரவேற்பு சொல்லிட்டு வந்துருவோம். ஒரு Dress. பரவாயில்ல, வாடா. வாங்க வாங்க, மாப்பிள்ளை நம்பர் 1 நம்பர் 2. என்ன மாமா? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. வா கிருஷ்ணா, வாமா உமா. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு எங்களையே வரவேற்கிறீங்களானே? இது என் வீட்டு கல்யாணம் இல்ல, அதனால உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் முன்னாடி வாங்க. ஏ ஈஸ்வரி, ஆரத்தி எடுத்துட்டு சீக்கிரம் வா. வந்துட்டேங்க. ஈஸ்வரி சீக்கிரம் வா. வந்துகிட்டே இருக்கல, என்ன அவசரம் உங்களுக்கு? ஆமா, இந்த சுமதி பொண்ணு எங்க போனா? அவ குழந்தைய தூக்கிட்டு இப்பதான் ரூமுக்கு போனா. உங்களோட நான் எடுக்கிறேன். டேய் கொளுத்துடா. வாங்க வாங்க வாங்க, உள்ள போலாம். எல்லாரும் வாங்க. குடுங்கக்கா. ஏ சுசீலா நில்லு. சுசீலா, சுசீலா நில்லு. என்னக்கா? ஐயோ, என்னக்கா இது அநியாயமா இருக்கு? வேணும்னா ஆளுக்கு 1000 ரூபாய் எடுத்துக்கலாம். சுசீலா, அதெல்லாம் அப்போ. இப்பெல்லாம் உன் பணம் என் பணம்னு தனியா எதுவுமே இல்ல. எல்லாமே ஈஸ்வரியோட பணம். போமா, நீ போய் இந்த கோலத்து மேல ஆர்த்தியை கொட்டிட்டு சீக்கிரமா திரும்ப வந்துரு. சீக்கிரமா வந்து சேரு. ஐயா, எல்லா ஒர்க்கர்ஸும் வந்துட்டாங்களா? ஐயா, எல்லா ஒர்க்கர்ஸும் வந்திருக்காங்க ஐயா. நிறைய பேர் குடும்பத்தோட வந்திருக்காங்க ஐயா. சும்மாவே ஐயா, எல்லாருக்கும் போனஸும் கொடுத்து குடும்பத்துக்கே ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்துருக்கீங்களே, உங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அதெல்லாம் சாதாரண விஷயம் சுப்பு.
நீங்க எல்லாம் இருந்து வயிறார சாப்பிட்டு பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் சரிங்க. பண்ணுங்க. அதுதான் எங்களுக்கு திருப்தியா இருக்கும். சரிங்க. அதுக்கப்புறம் நம்ம 3 கம்பெனி ஆட்களுக்கும் ஐயாவுக்கு அப்புறம் ஒன்னதான் தெரியும். ஐயாவு ஏதாவது ஒரு வேலையை அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருப்பாரு. நீங்க தான் பக்கத்துல இருந்து ஐயா கவனிச்சுக்கணும். இத போய் தனியா என்கிட்ட சொல்லணும் ஐயா. ஐயா இது எங்க வீட்டு கல்யாணம் ஐயா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்யா. நீங்க வர விஐபிங்களை கவனிங்க. சரி சரி சரிங்க. வா ஐயா. சரிங்க சார். வரேன். வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க. வளர்மதி இந்த மேடை அலங்காரம் எல்லாம் முடிக்கல. என்னங்க ஏங்க மேடை அலங்காரம் எல்லாம் இன்னும் முடியல போல இருக்கே. உமா ரிசப்ஷன் ஆரம்பிக்க நேரம் இருக்கு. அதுக்குள்ள முடிச்சிருவாங்க. ஐயா வாங்க 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 வாங்க. எல்லாரும் இப்பதான் வரீங்களா? ஆமா, நாங்களே இப்பதான் புறப்பட்டு வந்தோம். நீங்க சாப்பிட்டீங்களா? ஐயோ உமாக்கா, நீங்க கேட்டதே வயிறு நிறைஞ்சு போச்சு. ஆமா, நம்ம கல்யாண மாப்பிள்ள எங்க? நடராஜ், நம்ம மாப்பிள்ள. ஹேய், இப்பதான் நீ மாப்பிள்ள மாதிரி தக தகன்னு மின்ற. ஆமா, பொண்ணு. ஓ, இதுதான் நீ கட்டிக்க போற பொண்ணா? பரவாயில்ல, ஓரளவுக்கு உனக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. திலீபா, எங்களை எல்லாம் மறந்து போயிட்டியா? எப்படி உங்களை போய் மறப்பேன்? ஏய் கவிதா, நீயா? பாரு, அடையாளமே தெரியல. வேலூர்ல உங்க 2 பேத்தையும் கல்யாணத்துல பார்த்தது. அப்புறம் இப்பதானே பாக்குறேன். ஐயோ, காரியத்துக்கு எடுக்க போறானே. நாம தான் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம்னு உமாக்கு தெரிஞ்சா பொழப்பு கெட்டு போயிடுமே. சரி சரி, நான் பார்த்துக்கிட்டேன். மாமா மாப்பிள, ஏற்கனவே அவங்க லேட்டு. நீ வேற வழியில் நிப்பாட்டி வேற பேசிட்டு இருக்கிற. அது மட்டும் இல்லாம நீ இப்படி வழியில் நின்று பேசிட்டு இருந்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ள எப்போ அலங்காரம் பண்ணி ரெடி ஆவாங்க, புரிஞ்சுக்க மாட்டேன். மாப்பிள, இனிமே எப்ப கவிதாவை பார்க்க போறனோ பேச போறனோ ஒரு நிமிஷம் பேசுறதுல என்ன லேட் ஆயிர போகுது? மாப்பிள்ள, இப்ப உங்களுக்கு அந்த கதையெல்லாம் எதுக்கு? அட சும்மா இருங்கத்த, இதெல்லாம் இங்க தானே சொல்லி ஆகணும். முதல்ல இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? யாரு மாப்பிள? இவங்க தானே. அத்த, அந்த நன்றிய கவிதா மறந்துட கூடாது பாருங்க. அதுக்கு தான் சொன்னேன். அப்புறம் கவிதா, நீ இப்ப பெரிய இடத்துக்கு மருமகள் ஆயிட்ட. ஆளு அதுக்கு தகுந்த மாதிரி பளபளன்னு ஆயிட்ட. ஆனாலும் செஞ்ச நன்றியை மறந்துடக்கூடாது கவிதா. இருங்க மாப்ள, உங்களுக்குன்னு யாரும் இல்லாம இருந்தப்போ கை கொடுத்து பொறுப்பா கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? ஏன் அத்தை. அந்த நன்றி எல்லாம் மறந்துடக்கூடாது. அது எப்படி மறப்ப? எப்போ ஞாபகத்துல வச்சிருப்பேன். ஒரு நிமிஷம் மாப்ள, நீங்க என்ன சொல்ல வரீங்க? கவிதாக்கு ஈஸ்வரி கல்யாணம் பண்ணி வச்சாளா? இல்லங்க, அவர் வாய் உளறி என்னமோ. நீ வாய மூடிட்டு இரு. நான் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன மாப்பிள்ளை சொல்றீங்க? மாமா, என்ன மாமா நீங்க எது கோவப்படுறீங்க? எப்படி இருந்தாலும் இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அத்தை புண்ணியத்தை தேடிக்கிட்டாங்க, அவ்வளவுதானே. என்னடி இது? என்னமோ தாலி கட்டிட்டு எங்கேயோ போக இருந்தவங்கள நீ தானடி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொன்ன. இப்ப என்னன்னா மாப்பிள்ளை நீ தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்றாரு. ஏண்டி போய் சொன்ன? எதுக்கு உமாவுக்கு இந்த துரோகத்தை பண்ண? என்ன மாமா இது துரோகம் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. அத்தை கல்யாணம் பண்ணி வச்ச ராசி அவங்க வீட்லயும் கவிதாவை ஏத்துக்கிட்டு இப்பதானே ரிசப்ஷன் வரைக்கும் வந்திருக்கு. இதுல எங்க மாமா துரோகம் வந்துச்சு? அத்த, இனிமே எதுக்கு
உண்மையை மறைக்கிறீங்க? உண்மையை சொல்லிட வேண்டியதானே? அப்பதானே நம்ம குடும்ப சரித்திரத்துல உங்க பேர் நிக்கும். வர்ற கோத்துக்கு வாயில ஓங்கி குத்திடலாமான் இருக்கு போட்டாவே. மாமா ஒண்ணும் இல்ல மாமா, எங்க வீட்டு பால் காய்ச்சற விசேஷத்துக்கு அத்தை வந்தாங்கல்ல, அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? மாமா அட இருங்க மாப்பிள்ள, சொல்லணும்ல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கட்ட புருஷனுக்கிட்டே போய் சொல்லிருக்கியா நீ? கிருஷ்ணா பாத்தியா கிருஷ்ணா, இவ என்னென்ன திட்டுத்தனம் பண்ணிருக்கா பார். என்னம்மா இது? என்னாச்சு உனக்கு? நீயா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச? இல்லன்னு அது வந்து அப்போ அந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம. கிருஷ்ணா எனக்கு தெரியும் கிருஷ்ணா, இவ இது மாதிரி பண்ணக்கூடியவதான். எவ்வளவு நெஞ்செழுத்தம் பாரு. என்னமோ தாலி கட்டிட்டு திக்கி தெரியாம நின்னுட்டு இருந்தாங்களா, இவ மனசு தாங்காம கூட்டிட்டு வந்தாலாம். என்னென்ன பித்தலாட்டம் பண்ணிருக்கா பாரு. ஏன் மாமா அத்தைய போய் இப்படி திட்டுறீங்க? ஒருத்தர் மரண படுக்கையில் இருந்தப்போ அவரோட ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக தானே அத்தை இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்காங்க. அத போய் தப்புன்னு சொல்லிட்டு அத்தைய போய் திட்டிட்டு இருக்கீங்க. திட்டாதீங்க மாமா. மாப்ள வாய மூடிட்டு இருங்க. இங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. இதுக்கு மேல ஏதாவது ஏன் அத்தை, ஏன் அப்படி பண்ணீங்க? இந்த கல்யாணம் நடந்ததுனால வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. அப்படி நடக்கும்னு தெரிஞ்சு நீங்க இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அத்தை. ஈஸ்வரி, உன் மாப்பிள்ள சொல்றதெல்லாம் உண்மைதானா? நீதான் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சியா? அது எப்படி அவ பேசுவா? இவெல்லாம் என்ன பண்ணாலும் திருந்தவே மாட்டா. இந்த மாதிரி இருக்கிற ஜென்மங்களுக்கெல்லாம் திருட்டுத்தன்மை பண்ணாதான் தூக்கமே வரும். செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு அதுல என்கிட்ட பொய் வேற. ஏடி அவ்வளவு நெஞ்செழுத்த மாடி உனக்கு உண்ட? அண்ணே வேணாம், போதும். அப்படி என்ன செய்யக்கூடாத தப்ப இவ செஞ்சுட்டா இவ மேல எல்லாரும் கோவப்படுறீங்க? நாங்களும் ஏத்துக்க மாட்டோம். ஈஸ்வரியும் கல்யாணம் பண்ணி வைக்கலனா இவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுத்திருப்பாங்க சொல்லுங்க. ஒருவேளை விபரீதமான முடிவு எடுத்திருந்தா இந்நேரம் இந்த ரிசப்ஷன் எல்லாம் நடந்திருக்குமா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி பொய் சொல்றது அதுல என்னென்ன தப்பு? நல்லதுக்காக பொய் சொல்றது தப்பு இல்லன்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்கல்ல. ஈஸ்வரி மட்டும் அன்னைக்கு இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலனா எனக்கு இப்படி ஒரு குணவதியான மருமக கிடைச்சிருப்பாளா? அவ குணவதினா அப்ப நான் என்ன ராட்சசியா? நீ என்னதான் சொல்லுவோமா, இதை என்னால ஏத்துக்க முடியாது. அண்ணே போங்க அண்ணே.
எனக்கு எப்படிப்பட்ட மருமக வேணும்னு என் பக்கத்திலேயே இருந்து பார்த்தவன ஈஸ்வரி தெரியுமா? அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் சொல்ல போனா அதுக்கு மேலேயே ஒரு அருமையான மருமகளை எனக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கா.